அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். சென்ற வீடியோவில் நம்ம ஆர்டர்டு பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்டு அதை பயன்படுத்தி சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் வந்துட்டு ரிலேஷன்ஸ், தமிழில் சொல்லணும்னா உறவுகள். நம்ம சாதாரணமாக குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறவு முறைகள்லாம் நமக்கு நிறையா தெரியும். அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா. அப்போ இந்த மாதிரி அது அந்த உறவுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்ணுக்கோ அல்லது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்கும். அந்த உறவுகளை பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக். அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிரஸிங் யூஸிங் த சிம்பிள் ஆர் ரீப்ரசன்டேஷன் அஸ் ஆர்டர்டு பேர். இப்போ இதில் என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. நியூ டெல்லி இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது வந்து வேர்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல், டேட்டா. இட்ஸ் ஏ டேட்டா. இதை நம்ம ரிலேட் பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கலாக ரிலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா நியூ டெல்லி ரிலேட்டட் டு இந்தியா. இப்போ இந்தியாவில் தான் நியூ டெல்லிங்கிற ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலம் வந்துட்டு இந்தியாவினுடைய தலைநகரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ நியூ டெல்லி ரிலேட்டட் டு இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதை ரீப்ரசன்டேஷன் அப்படின்னா இப்போ ஆர்டர்டு பேரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நியூ டெல்லி கமா இந்தியா அப்படின்னு சொல்லலாம். லைன் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு எக்ஸ்ஒய். லைன் ஏபிங்கிறது வந்து எக்ஸ்ஒய்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதை எப்படி சொல்லலாம்? அப்போ லைன் ஏபிங்கிறது ஒரு பார்ட்டு, ரிலேட்டட் டு எது கூட கம்பேர் பண்ணுறோம்? லைன் எக்ஸ்ஒய். அப்போ லைன் ஏ கமா பி கமா லைன் XY. -1 is greater than -5. இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம எதை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா -1ஐயும் -5ஐயும் ரிலேட் பண்ணுறோம். ஸோ -1 ஆர் -5. அதை புள்ளி அமைப்பில் ஆர்டர்டு பேராக சொல்லணும் அப்படின்னா -1, -5. இதே மாதிரியே நம்ம சொல்லலாம். சரியா? சரி, அந்த விதத்தில் தான் நம்ம வந்து ஒப்பிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நமக்கு தேவை ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். இப்போ முன்ன சொன்னோம் இல்லையா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அதே வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா நியூ டெல்லி இஸ் இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நியூ டெல்லிங்கிறது வந்து வட இந்தியாவில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா எக்ஸட்ரா. அதே மாதிரி நியூ டெல்லிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது இந்தியா கூட ஏதோ ஒரு வழியில் தொடர்புடையதாக இருக்கும். இப்போ ப்ராக்ரஸ் செக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதில் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏவுக்கும் பிக்கும் ஒரு தொடர்பு வரையறுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர்டு பேரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முதல் உறுப்பு முதல் செட்டில் இருக்கணும். இப்போ 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த 1ங்கிறது எதில் இருக்கணும்? ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இங்கே ஏவிலேருந்து பிக்கு தான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனை தான் நாம் சரியாக பார்க்கணும். எது முன்னே கொடுத்துருக்காங்க எது பின்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எல்லாமே, இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எல்லாமே எதில் இருக்கணும்? இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணும்? இந்த பின்ற செட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுங்கிறது ஆர்டர்டு பேர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் செகண்ட் செட்டில் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 1, பி, 1, சி, 3, ஏ, 4, பி. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 1, 3, 4 இந்த முதல் கோஆர்டினேட் எல்லாமே ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கா? இருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது எல்லாமே பிக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அதுவும் இருக்குது. பிங்கிறது, சிங்கிறது, ஏங்கிறது, பிங்கிறதெல்லாம் பின்ற செட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் அது ஒரு என்னவா எடுத்துக்கலாம்? அது வந்து ஒரு உறவாக எடுத்துக்கலாம், அதாவது ரிலேஷன். இப்போ இதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
ஒன்றுங்கிறது பியுடன் தொடர்புடையதாக இருக்குது. இந்த 1, பிக்கு இந்த ரிலேஷன் படி என்ன அர்த்தம் அப்படின்னா 1 இஸ் ரிலேட்டட் டு பி. 1 இஸ் ரிலேட்டட் டு பி. அடுத்ததாக சொல்லணும்னா 1 இஸ் ரிலேட்டட் டு சி, 3 இஸ் ரிலேட்டட் டு ஏ, 4 இஸ் ரிலேட்டட் டு பி. ஓகேவா? இந்த மாதிரி அதை சொல்லலாம். அதே மாதிரி தான் மற்ற அனைத்தும். இது மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். இப்போ டெஃபினேஷன், அதாவது ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி பி எனி டூ நான் எம்டி செட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நான் எம்டி செட்னா என்னது? உள்ள குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது இருக்கணும். ஒரு செட்டுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது இருக்கணும். அப்படி இருக்கிற செட்டை வந்து நம்ம நான் எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், எ ரிலேஷன் ஆர், கேபிட்டல் ஆருங்கிறத நம்ம ரிலேஷனாக வந்து எடுத்துக்கிறோம். ஃப்ரம் ஏ டு பி, எதுலேருந்து? கேபிட்டல் ஏன்ற செட்டிலிருந்து கேபிட்டல் பிங்கிற செட்டுக்குள்ள ரிலேஷனாக ஆறுன்ற குறியீடால் குறிக்கிறோம். இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளை அது நிறைவு செய்கிற மாதிரி அந்த ஏ கிராஸ் பிக்கு இந்த ஆறுங்கிறது ஒரு உட்கணமாக இருக்கும். ஏ கிராஸ் பிக்கு இந்த கேபிட்டல் ஆர், அதாவது ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு உட்கணமாக இருக்கும். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி த்ரூ ஆர், தென், அதாவது எக்ஸுங்கிற உறுப்பு ஏவில் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதல் செட்டிலிருந்து தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸுங்கிறத வந்து கேபிட்டல் ஏவில் எடுக்கிறோம், ஒய்ங்கிறத வந்துட்டு கேபிட்டல் பியில் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆரின் வழியாக அதை எப்படி சொல்லலாம், ஒரு உறவாக சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், அதை எக்ஸு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸு ஆர் ஒய் அதை வந்து நம்ம எப்படியும் குறிப்பிடலாம், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஒரு பேரு ஆருக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ இதில் அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனு, கோடொமைனு, ரேஞ்ச். டொமைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க, த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு, அதை வந்து உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது முதல் செட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு, அந்த உறுப்பு எப்படி இருக்கணுமா, எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய், அந்த பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உறுப்புடன் தொடர்புடையதாக இருக்கணும். அப்போ ஏயில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, டொமைன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பிங்கிற செட்டில் எந்த உறுப்பு கூட, ஏதேனும் ஒரு உறுப்பு கூட அது தொடர்புடையதாக இருக்கணும். தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உறுப்பை நாம் டொமைனில் எடுக்க முடியாது. அப்போ டொமைன்கிறது எக்ஸிலிருந்து, அதாவது எக்ஸுங்கிறதுனால ஏ, கேபிட்டல் ஏங்கிற செட்டிலிருந்து பின்ற செட்டுக்கு எந்தெந்த உறுப்புலாம் ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அந்த உறுப்புகளை உள்ளடக்கிய கணம். எதிலேருந்து எடுக்கிறது, கேபிட்டல் ஏன்ற செட்டிலிருந்து எடுக்கிற உறுப்புகளை மட்டும் எழுதணும் அப்படின்னா அது டொமைன். கோடொமைன்கிறது அதே மாதிரி தான், இப்போ சொன்ன மாதிரி அது ஏதேனும் ஒரு உறுப்பு கூட தொடர்புடையதாக இருக்கணும். அந்த தொடர்புடைய பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதணும். தொடர்புடைய பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து கோடொமைன். அதை தான் சொல்லியிருக்காங்க, த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் capital R is equal to x belongs to A such that x or y for some y belongs to B. அடுத்தது பாருங்க, கோடொமைன். கோடொமைன்கிறது என்னது, இந்த கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் R is B. அதில் கோடொமைன் முன்ன சொன்ன மாதிரியே தான், ஏவுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் டொமைனுக்கு என்ன சொன்னோமோ அதுதான் கோடொமைனுக்கும். ஆனால் டொமைனை வந்து கேபிட்டல் ஏன்ற செட்லேருந்து எடுப்போம், கோடொமைனை வந்து கேபிட்டல் பி,
இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முதல் செட்டிலேருந்து எடுக்கிறது வந்து டொமைன் அப்படின்னும் இரண்டாவது செட்டிலேருந்து எடுக்கிறத கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். சரி, கோடொமைனில் இருக்கக்கூடிய ரெண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எந்த உறுப்புகளை மட்டும் எடுக்கணும்? அது முதல் செட்டு கூட ஏதேனும் ஒரு உறுப்பு கூட தொடர்புடையதாக இருக்கணும். அப்படி இருக்கிற செட்டை எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து கோடொமைன். ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் கிடையாது. The range of the relation are equal to y belongs to b such that x or y for some x belongs to a. For some x belongs to a. இதுவும் அந்த தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கோடொமைன்கிறது b, அந்த ரெண்டாவதாக இருக்கிற செட்டு அது மேக்ஸிமம் தொடர்புடையதாக இருக்கும். ஏவில் தொடர்புடையதாக இருக்கணும். அதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த செட்டு ஏவில் தொடர்புடையதை எடுத்துக்குவோம். ஆனால் செட்டு பியில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரேஞ்சுங்கிறது வந்து ஏவிலிருந்து பிக்கு, ரேஞ்சுங்கிறது என்னது, ஏவிலிருந்து பிக்கு தொடர்புடையது அப்படின்னு நம்ம உறுப்புகளை தொடர்பு படுத்தி வச்சுருப்போம் இல்லையா. அந்த உறுப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய கணம். ஆனால் அதை எதிலிருந்து எடுக்கணும்? பியிலிருந்து எடுக்கணும். அந்த பியிலிருந்து எடுக்கக்கூடிய தொடர்புடைய உறுப்புகளை வந்து அந்த ரிலேஷனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது நீங்கள் சம்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் செட் ஏ, செட்டு கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இது செட்டு ஏ. சரியா? இது செட் பி. இதுக்கு வந்து ஒரு தொடர்பு ஆர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒன்றுங்கிற உறுப்பு வந்து மதி அப்படிங்கிற பேர் கூட தொடர்புடையதாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டுங்கிற உறுப்பு வந்துட்டு அருள்ன்ற உறுப்பு கூட தொடர்புடையதாக இருக்குது. மூணுங்கிற உறுப்பு ஜான் அப்படிங்கிறவங்க கூட தொடர்புடையதாக இருக்குது. நாலுங்கிற உறுப்பு மறுபடியும் மதி அப்படிங்கிறவங்களுடைய தொடர்புடையதாக இருக்குது. அதுக்கு அதான் மீனிங். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிலிருந்து பிக்கு எந்தெந்த எண்ணெலாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கோ அதை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள். இப்போ ஒன்றுங்கிறது வந்து மதி கூட தொடர்புடையதாக இருக்குது. ரெண்டுங்கிறது அருள் கூட தொடர்புடையதாக இருக்குது. மூணுங்கிறது ஜான் கூட தொடர்புடையதாக இருக்குது. நாலுங்கிறது மதி கூட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ ஏவில் இருக்கக்கூடிய செட்டில் இந்த முதல் 4 உறுப்புகள் மட்டும்தான் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ டொமைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டொமைன் சும்மா ஒரு கன்சிடருக்கு ஒரு டி அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டொமைன் வந்து என்னவாக இருக்கும்? 1 2 3 4 இதுதான் டொமைன். ஓகேவா? இப்போ புரியுதா டொமைன்னா எதுன்னு? ஏன் சார் 5 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ன்ற நம்பருக்கும் ஏவில் இருக்கக்கூடிய அந்த 5ன்ற நம்பருக்கும் பியில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புக்கும் ஒரு ரிலேஷனும் இல்லை. அந்த 5ங்கிறது அந்த பிங்கிற செட்டுக்குள்ளே தனியாக இருக்குது. அப்போ அந்த இதை நம்ம டொமைனாக எடுக்க முடியாது. அதனால் அந்த தொடர்பு படுத்தப்பட்ட உறுப்புகளை மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். கோடொமைன்கிறது இந்த பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும். கோடொமைன்கிறது என்னது? இந்த பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும். அது தொடர்பில் இருந்தாலும் தொடர்பில் இல்லைன்னாலும். சரியா? ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் தொடர்பு படுத்தப்பட்ட உறுப்புகளை மட்டும் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. அந்த 3 உறுப்புகளும் தொடர்பு படுத்தப்பட்டு இருக்கிறதால இந்த 3 உறுப்பையும் உள்ளடக்கியதை வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புரியுதா? இப்போ ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.4 கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள். let a is equal to 3, 4, 7, 8
and capital B is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from A to B? A என்ற செட்டு கொடுத்துருக்காங்க, B என்ற செட்டு கொடுத்துருக்காங்க. Which of the following sets, அதாவது கீழே கொடுக்கப்பட்ட அந்த 3 ரிலேஷன் இதிலிருந்து ஏவிலிருந்து பிக்கு தொடர்பு படுத்தக்கூடியது. முதல்ல நல்லா கவனிக்க வேண்டியது என்ன, ஏங்கிறது முதல் செட்டு, பிங்கிறது இரண்டாவது செட்டு. அதில் 3 கொடுத்துருக்காங்க, அந்த 3ல் எது ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ R1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது கணக்கு பாருங்கள். R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இந்த கணக்கை பார்த்த உடனேவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் R1 இஸ் இன் த செட் A. இந்த R1ல் இருக்கக்கூடிய இந்த செட்டில் இந்த ஆர்டர்டு பேர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் வந்து செட்டு ஏக்குள்ளே இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். 3ங்கிறது இருக்குது, 4ங்கிறது இருக்குது, 7ங்கிறது இருக்குது, 8ங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் அதற்கு ரிலேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்ததாக பீன்ற செட்டையும் பார்க்கணும். அந்த ரெண்டாவது கோஆர்டினேட்டில் இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கான்னு பாருங்கள். 7, 7, 10, 1 எல்லாமே அந்த பீன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த R1ங்கிறது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிலேஷன். ஆனால் நம்ம இதை இப்படி கணக்கிட, அதாவது சம்மா வந்து இப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இதையே நீங்கள் வந்து ஏரோ டயக்ராம் மூலமாகவும் சொல்லலாம். ஏரோ டயக்ராம் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா, அதை இன்னொரு கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ இதை வச்சு ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டை வச்சு நம்ம வந்து அது ரிலேஷனாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, புரியுதா? இப்போ இந்த 1வது கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு கொடுத்துருக்காங்க. R2ங்கிறது வந்து என்ன, 3, 1, 4, 12. இதுலேயே பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3, 4 செட்டு ஏக்குள்ளே இருக்குது, பட் 1 இருக்குது. பட் இந்த 12ங்கிறது இதில் இல்லை, இந்த பீன்ற செட்டுக்குள்ளே இல்லை. இந்த 12ங்கிற உறுப்பு இந்த பீன்ற செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ இது வந்து ரிலேஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 3, 7. இப்போ 3, 4, 7, 7, 8, 8, 8 இது எல்லாமே ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பாருங்கள், 7, 10, 7, 8, 11, 7, 10. இதில் 11 தவிர மீதி எல்லாமே பீன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 8, 11 அப்படிங்கிறது வந்து இந்த செட்டில் இருக்காது. இந்த ரிலேஷனில் இருக்கிறதால A to Bயிலேருந்து R3ங்கிறது ஒரு ரிலேஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2 செட்டு வந்து A, B அப்படிங்கிற 2 செட்டு, கேபிட்டல் A கேபிட்டல் Bன்ற 2 செட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன் கண்டிப்பாக அந்த ஆரில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அந்த A கிராஸ் Bயில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ரிலேஷன், இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. சரியா, இந்த விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், செட் A செட் B அப்படின்னு 2 செட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 2 செட்டுக்கும் A கிராஸ் B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு ரிலேஷன் ஆர் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேபிட்டல் ஆருங்கிறது கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கணும், அந்த கேபிட்டல் ஆரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் அந்த A கிராஸ் Bயில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது தொடர்பு, உறவு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரிலேஷன் எது வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டது given that நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், A கிராஸ் B கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் A கிராஸ் B எழுதியிருக்கோம்.
அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு 3ன்ற ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு உறுப்பை எடுத்துக்குவோம். அந்த உறுப்பை அது கூட தொடர்பு படுத்துவோம். 3,1 3,7 3,10. ஃபஸ்ட்டு 3 எழுதியாச்சா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 4ன்ற உறுப்பை எடுத்துப்போம். 4,1 4,7 4,10 இங்கே எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? 7ங்கிற உறுப்பு. அப்போ 7,1 7,7 7,10 இங்கே எழுதிட்டோம். அதே மாதிரி 8க்கும் இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு A கிராஸ் B கண்டுபிடிச்சிடலாம். அந்த A கிராஸ் Bயை வச்சுக்கிட்டு தான் இது வந்து ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? R1க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த R1ல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் இந்த A கிராஸ் Bயில் இருக்கான்னு பாருங்கள். R1ல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் அந்த A கிராஸ் B. அப்போ 2 செட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கணும்? A கிராஸ் B 2 செட்டு கொடுத்துட்டு ரிலேஷன் ஒன்று கொடுத்துட்டு அது ரிலேஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். நீங்கள் டைரெக்டாக போடுறதுனாலும் போடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நமக்கு சரியான வழிமுறையில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சரியா? அப்போ இப்போ R1ல் இருக்கக்கூடிய உறுப்பு இப்போ 3,7 இருக்கா? இருக்குது. 4,7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 7,10 இருக்குது. 8,1 இருக்குது. அப்போ இந்த R1ல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் A கிராஸ் Bயில் இருக்கிறதால, இந்த R1ல் இருக்கிறது A கிராஸ் Bயில் இருக்கிறதால இந்த R1ங்கிறது ஒரு ரிலேஷன் ஃப்ரம் A to B. R1 is the relation from A to B. ஓகேவா? இது நல்லா புரியுதா? சரி, அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கு R2 கொடுத்துருக்காங்க. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? R2. R2ல் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். R2ல் வந்துட்டு 3,1 4,12. இது அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. இது அந்த A கிராஸ் Bயில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இப்போ 3,1 4,12 3,1 இருக்குது. ஆனால் இந்த 4,12ங்கிறது வந்து இந்த A கிராஸ் Bயில் கண்டிப்பாக இருக்காது. அதனால் அந்த R2ங்கிறது என்ன கிடையாது? ரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி R3. R3யில் பாருங்கள், இந்த 3,7 4,10 7,7 7,8 8,7 8,10 இந்த உறுப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் எது இருக்காது? இந்த 8,11ங்கிறது வந்து A கிராஸ் Bயில் இருக்காது. அதாவது 8,11 does not belongs to A கிராஸ் B. இந்த 8,11ங்கிறது A கிராஸ் Bயில் இருக்காது. அதனால் இந்த R3யும் அதுக்கு ஒரு தொடர்பு இல்லை. ஓகேவா? இது கொஞ்சம் புரியுதா? அடுத்த சம்முக்கு போவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.5. எக்ஸாம்பிள் 1.5. இதில் ஒரு ஏரோ டயக்ராம். The following arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? இங்கே கீழே கொடுத்துருக்கிற அந்த வரைபடத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் அந்த ரிலேஷனை எழுதணும். அடுத்தது செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். அடுத்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அடுத்தது வந்துட்டு அதோடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு Pன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, Qன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 5ங்கிறது 3 கூட தொடர்புடையதாக இருக்குது. 5ங்கிறது 3 கூட, 6ங்கிறது 4 கூட தொடர்புடையதாக இருக்குது, 7ங்கிறது 5 கூட தொடர்புடையதாக இருக்குது. இப்போ இதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ 2 செட்டு இருக்கா? இப்போ செட் பில்டர் ஃபார்முங்கிறது என்னென்னா குறியீடு வடிவில் எழுதுறது. கன கட்டமைப்பு முறை, தமிழில் சொல்லணும்னா என்னென்னு சொல்லுவோம்? கன கட்டமைப்பு முறை ஆர் ரூல் மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். ரூல்
ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், விதிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸு கமா ஒய் ஆறுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே பேராக தான் இருக்கும், ஆர்டர்டு பேர் தான் இருக்கும். இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ளே புள்ளிகள் தான் இருக்கும். அதாவது எக்ஸ் கமா ஒய்ங்கிற அமைப்பில் 1, 2, 2, 3 இந்த மாதிரி புள்ளி அமைப்பு ஆர்டர்டு பேர்ஸு தான் இருக்குமே தவிர வேறு உறுப்புகள் இருக்காது. அதனால் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இருக்கும்? பேர், அதாவது எக்ஸு கமா ஒய்ஏ இந்த ஆர்டர்டு பேர் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ஆறில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸு கமா ஒய்க்கு ரிலேஷன் கொடுக்கணும். நாம் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இப்போ இதை பாருங்களேன், 5ங்கிற நம்பருக்கும் 3ங்கிற நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5 - 3 = 2. அதே மாதிரி 6 - 4 = 2. அதே மாதிரி 7 - 5 = 2. அப்போ இது எல்லாமே ஈக்குவலாக வருது பாருங்களேன். அப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எண், நம்ம ஏதேனும் ஒரு எண் தெரியாது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸுன்னு வச்சுக்குவோம். அப்போ இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஒய்ங்கிற எண் எப்படி இருக்கும்? எக்ஸை விட 2 கம்மியாக இருக்குது. இப்போ 5ன்னு இருக்குன்னா அதை விட 2 கம்மின்னா 3, 6ன்னா அதை விட 2 கம்மின்னா 4, 7ன்னா அதை விட 2 கம்மின்னா 5. ஓகேவா? அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆர் = எக்ஸ் கமா ஒய் சச் தட், அந்த கோடு ஸ்லாஷ் மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதை சச் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் y = x - 2. இப்போ இந்த எக்ஸுங்கிறது எதுக்குள்ளே எடுக்கணும்? பிக்குள்ளே எடுக்கணும். ஒய்ங்கிறத க்யூக்குள்ளே இருக்கும், இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருந்துச்சுன்னா தான் நீங்கள் எழுதின ஃபார்ம் ரைட்டு, இல்லைன்னா அது தப்பு. ஓகேவா? அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்முங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆர்டர்டு பேர் தான். ரோஸ்டர் ஃபார்முங்கிறது வந்து பேராக எழுதுறது தான். அப்போ ஆர் = இப்போ 5க்கும் 3க்கும் தான் தொடர்பு. அப்போ 5, 3. 6க்கும் 4க்கும் தொடர்பு. அப்போ 6, 4. அடுத்தது 7க்கும் 5க்கும் தொடர்பு. அப்போ 7, 5. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறோம். இதை தான் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம், இதை வந்து பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? முதல் செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும்? அது இரண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட தொடர்பில் இருக்கணும். அப்போ அது மாதிரி என்னென்ன இருக்குது? இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5ன்ற செட்டுக்கும் 5ங்கிற உறுப்புக்கும் 3ங்கிற உறுப்புக்கும் தொடர்பு இருக்குது. 6 is related to 4, 7 is related to 5. 6ங்கிறது 4ங்கிற உறுப்பு கூட தொடர்புடையதாக இருக்குது. 7ங்கிறது 5ங்கிற உறுப்பு கூட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ இந்த 5, 6, 7ங்கிறது தான் டொமைன். ஏன் 8 நம்ம எடுக்கலை? இந்த 8 is not related to any number or any element in Q. அப்போ இந்த 8லிருந்து இந்த Qவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணுக்கும் ஒரு தொடர்பு கூட இல்லாததால் இந்த 8ங்கிறது டொமைன்ற செட்டுக்குள்ளே இருக்காது. ரேஞ்சுங்கிறது இந்த Qவில் இருக்கக்கூடியதில் தொடர்புடைய உறுப்புகள் தான். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே தொடர்புடையதாக இருக்குது. இந்த 3, 5, 3, 4, 5 இந்த 3 உறுப்புகளும் இந்த பிங்கிற செட்டில் ஏதேனும் ஒரு உறுப்பு கூட ரிலேட் பண்ணியிருக்கிறதால அந்த அனைத்து உறுப்புகளையும் எடுத்துக்கணும். அப்போ ரேஞ்ச் ஆர் = 3, 4, 5. ஓகேவா? இது புரியுதா? இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த வகுப்பில் நம்ம இதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேல் வகுப்புகளுக்கும் அதிகமாக அது பயன்படக்கூடியதாக இருக்கும். சரியா? இதில் எந்த டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். சரியான முறையில் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். சரியா? நன்றி.